Hello friends. Epson L8050 பிரிண்டரோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் செட்டப் வீடியோ நம்ம ரீசெண்டாக நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த பிரிண்டர் நான் யூஸ் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு, ஒரு 4-5 மந்த்ஸ் ஆயிடுச்சு, நிறைய யூசேஜ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதில் இங்க் ஆல்மோஸ்ட் எல்லாமே ட்ரைன் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் ரீஃபில் பண்ண போகிறேன். ஸோ அந்த ரீஃபில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்க் 6 இங்க்குமே ஃபுல் செட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரீஃபில் இங்க் பார்த்தீங்கன்னா எப்சன் ஆத்தரைஸ்டு ஸ்டோர்ஸில் ஆஃப்லைன்லேயும் கிடைக்குது, ஆன்லைன்லேயுமே நிறைய இருக்குது. பட் நீங்கள் வாங்கும் போது நல்ல ட்ரஸ்ட்வர்த்தி செல்லர்ட்டேருந்து வாங்குங்க. ஏன்னா நிறைய டூப்ளிகேட்ஸும் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதனால நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஒரிஜினல் இங்கான்னு செக் பண்ணிவிட்டு வாங்க. இந்த L8050க்கு இங்கோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 057 வரும். 057. ஸோ இதில் தான் இந்த 6 கலருமே நம்பர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் எந்தெந்த கலர் வேணுமோ அது மட்டும் தனியாகவும் வாங்கிக்கலாம், இல்லை மொத்தமாக செட்டாகவும் வாங்கிக்கலாம். ஒரு கலரோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 700 ருபீஸ் வருது. சில இடத்துல 720யும் விற்கிறாங்க, 680யும் விற்கிறாங்க. ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த செல்லர். ஸோ நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ஒரிஜினல் இங்கா அப்படின்றத மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது AU Tech Tips தமிழ். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா இங்கோட லெவல்ஸ் நமக்கு விசிபிளாக டிரான்ஸ்பரண்ட் லேயரில் தெரியும். ஸோ என்னோடய பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சீன்ற கலர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் டேங்க் இருக்குது. மித்த எல்லா கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ரீஃபில் பேக்கெட்டை இன்சர்ட் பண்ணும்போது எவ்வளோ ஃபுல் ஆகணுமோ அவ்வளோ மட்டும்தான் ஃபில் ஆகும். மீதி இங்கு பாட்டிலே தான் இருக்கும், ஓவர் ஃபில்லும் ஆகாது. ஸோ நம்ம திரும்ப தீர நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இப்போ 6 இங்க்குமே ரீஃபில் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா YE எல்லாம்லாம் ஆல்மோஸ்ட் ட்ரைன் ஆயிடுச்சு. ஸோ 6 கலர்ஸும் இப்போ ரீஃபில் பண்ண போகிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரிண்டருக்கு உண்டான கலர் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா Epson 057. ஸோ இந்த கோடில் வர்ற கலர்ஸ் தான் நீங்கள் வாங்கணும். ஸோ உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் பாக்ஸில் வருது. பாக்ஸ்க்குள்ளே ஒரு ஏர்டைட் பேக்கில் தான் ஒவ்வொரு இங்க்கும் வருது. நம்ம எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இங்க் பாட்டில்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒவ்வொரு இங்க் பாட்டிலையும் அதோட கரஸ்பாண்டிங் கலர் கோட் போட்டிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா BK, Y எல்லாம். ஸோ இந்த கரஸ்பாண்டிங் கலர் கோடோட இங்கை பிரிண்டரில் அந்த கலர் கோடுக்கு ஏற்ற மாதிரி இதில் நம்ம இன்சர்ட் பண்ணி ரீஃபில் பண்ண வேண்டியதான். ஸோ நம்ம அன்பாக்சிங் வீடியோலேயே ஆல்ரெடி சொல்லியிருப்போம், இந்த பாட்டிலை ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி தலையில கவுத்தா போதும், அந்த நாசிலில் பட்டால் மட்டும் அது இங்க் ரீஃபில் ஆகிக்கும். ஃபுல்லாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும், ஓவர் ஃபில் ஆகாது, கீழே சிந்தாது, எதுவுமே ஆகாது. ஸோ வாங்க இப்போ ரீஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த டாப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இங்கே ரீஃபில் பண்ணுறதுக்குன்னு இந்த சின்ன ஸ்லாட் இருக்கும். இதில் ஒவ்வொரு நாசிலாக ஓப்பன் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம BK, இங்கேயும் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க, இங்கேயும் கலர் கோட்ஸ் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ BK இங்க்லேயும் BK போட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம BK போடுவோம். இதை ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணால் போதும், இங்க் ரீஃபில் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்பரண்ட் லேயரில் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது கட் ஆயிடுச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு இதை அப்படியே மேலே எடுத்துட்டால் போதும், அவ்வளோதான். இன்னுமே எனக்கு பேலன்ஸ் இங்க் இருக்குது. ஸோ இதை நான் இன்னும் கொஞ்சம் தீர்ந்ததுக்கப்புறம் ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கலர் LC. இப்போ நம்ம எல்லா இங்க்குமே ரீஃபில் பண்ணிட்டோம். ஸோ இந்த இங்க் லெவல்ஸை இங்கே டாப் லெவல் வரைக்கும் எல்லா இங்க்கும் ஃபில் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நீங்கள் பிரிண்டரை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நாசில் செக்கும் ஹெட் க்ளீனிங்கும் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். டெஸ்ட் பிரிண்ட் செக் அவுட் பண்ணிவிட்டு பேட்டர்ன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்ட் அவுட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். Epson L8050ல் இப்படி தான் நீங்கள் இங்க் ரீஃபில் பண்ணணும். இந்த இங்க் ரீஃபில்லிங்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இங்க்ஸ் மட்டும் நீங்கள் ஒரிஜினலான்னு செக் பண்ணி வாங்க. அப்போ தான் பிரிண்டரோட லைஃப் நல்லாயிருக்கும், ஃபோட்டோவோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கும் போது. ஸோ யார் ஒரிஜினல் இங்க் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ ஆஃப்லைனாக இருக்கட்டும் ஆன்லைனாக இருக்கட்டும், ஸோ எங்கே ஒரிஜினல் இங்க் கிடைக்குதோ அதை மட்டும் பார்த்து வாங்குங்க. ஸோ ஒரு கலரோட இங்க் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 700 வருது. நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இங்க்கும் வாங்கிக்கலாம், இல்லை 2 இங்க்கும் வாங்கிக்கலாம், இல்லை 6 இங்க்கும் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த பிரிண்டர் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த பிரிண்டர் ரிலேட்டடாக நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போடுறதா சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பிரிண்டர் யாராச்சும் வச்சுருக்கீங்க, இல்லை வாங்க போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அது என்ன விஷயம், என்ன வீடியோ உங்களுக்கு வேணும் இந்த பிரிண்டர் ரிலேட்டடாக அப்படின்றத சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பிரிண்டருக்குன்னு தனி பிளேலிஸ்ட் வச்சுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை புக் மார்க் பண்ணி வச்சுருக்கோங்க. புதுசாக ஃபர்தராக போடுற வீடியோஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணுவோம் இந்த பிரிண்டர் ரிலேட்டடாக. அது மட்டும் இல்லாமல் நிறைய டெக் நியூஸ் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். பாய்.